இயர் அண்ட் கடைசியாக நம்ம என்ன எபிசோட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகு வர்சஸ் ரேடிச். ஸோ அதை பற்றி தான் பார்த்தோம். அண்ட் அந்த சண்டையில் கோகு அண்ட் ரேடிச் ரெண்டு பேருமே செத்து போயிடுறாங்க. ஸோ அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துலாங்க. கோகுவோட டெட் பாடி அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிடுது. ஸோ பிக்கலோ அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது காமியோட வேலை தான், காமி கோகுக்கு வந்து வேற ஒரு பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலோவும் கோகனை கடத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அண்ட் புல்மாவோட டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிராகன் பால்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி கோகு எப்படியாவது ரீகவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் பால்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக புல்மாவோட டீம் வந்து போயிடுறாங்க. இப்போ கோகு எங்கே இருப்பான்னா, யமாவோட பிளேஸில் இருப்பான். அதாவது இதுதான் ஆஃப்டர் லைஃப். ஸோ இந்த இடத்துல தான் செத்து போனவங்களோட எல்லா ஸ்பிரிட்ஸும் வந்து பாஸ் ஆகும். அதாவது அவங்களோட ஸ்பிரிட்ஸை வந்து எவால்வேட் பண்ணி அது ஹெல்லுக்கு அனுப்புறதா எவனுக்கு அனுப்புறதா அப்படிங்கிற வேலையை வந்து நம்ம யமா பார்த்துட்டு இருப்பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து காமி வந்து கோகுவை கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்து யமா கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவார். அதாவது நீங்கள் கோகு வந்து கிங்காயை மீட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும், அவனை வந்து நீங்கள் இப்போ ஆஃப்டர் லைஃப்குள்ளே அனுப்பக்கூடாது, அதுக்கு முன்னாடி அவன் கிங்காயை மீட் பண்ணி ட்ரைனிங் எடுக்கணும், அண்ட் எர்த்தோட ஃபேட் வந்து இவன் கையில் தான் இருக்குது, கோகு கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமி வந்து நம்ம யமா கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவார். கோகு வந்து கிங்காயை மீட் பண்ண அலோவ் பண்ண சொல்லி, அதுக்கு யமா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோகுவை கிங்காயை மீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜாப்பனீஸில் கிங்காயை வந்து கையோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து கிங்காயின்னு கூப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் கிங்காயினே கூப்பிட்டுக்கிறேன். காமியை வந்து இந்த ஹெல்ப்பை கோகுக்கு எதுக்கு பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 1 இயரில் வெஜிடா அண்ட் நாப்பா ரெண்டு பேரும் வந்து எர்த்தை அழிக்கிறதுக்காக வர போகிறாங்க. ஸோ அதை வந்து கோகுவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து காமியோட ஹோப். ஸோ அதனால தான் காமி வந்து இப்போ கோகுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ கோகு வந்து அதே மாதிரி இப்போ வந்து கிங்காயை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறான். அவன் எந்த வழியாக போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்பன்டைன் ரோடு அப்படிங்கிற ஒரு ரோடை கடந்து தான் கோகு வந்து போய் அவனை அதை கிங்காயை மீட் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த ரோடோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 மில்லியன் கிலோமீட்டர் லாங், அவ்வளோ லாங் இருக்கும் அது. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸையும் கோகு கடந்து போனால் மட்டும்தான் நம்ம கிங்காயை மீட் பண்ண முடியும். அண்ட் பிஃபோர் கோகு வந்து செர்பன்டைன் ரோடில் வந்து அவனோட அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து மெசஞ்சர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஆஃப்டர் லைஃப்பில் இருக்க மெசஞ்சர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பாபாவை பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃபார்ச்சூன் டெல்லர் பாபா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போகிறோம். அது என்ன மெசேஜ்னா, இன்னும் 1 இயர் கழிச்சு என்னை டிராகன் பாலை வச்சு ரிவைவ் பண்ணுங்கள், இப்போ என்ன ரிவைவ் பண்ணிடாதீங்க, ஏன்னா நான் கிங்காய் கிட்ட வந்து 1 இயர் ட்ரைனிங் எடுக்க போகிறேன். ஸோ 1 இயர் கழிச்சு வந்து என்னை ரிவைவ் பண்ண சொல்லி புல்மா கிட்ட சொல்லி இந்த மெசஞ்சர் கிட்ட சொல்கிறோம். ஸோ இந்த மெசஞ்சர் வந்து அந்த மெசேஜ் என்ன பண்ணுறாருனா, ஃபார்ச்சூன் டெல்லர் பாபா கிட்ட பாஸ் பண்ணுறாரு. ஃபார்ச்சூன் டெல்லர் பாபாவும் இந்த மெசேஜ் வந்து அப்படி புல்மா கிட்ட பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ புல்மா டீமுக்கு வந்து தெரிஞ்சுது, சரி நம்ம இன்னும் 1 இயர் கழிச்சு தான் கோகு ரீகவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புல்மா டீமுக்கு தெரிஞ்சிடுது. அண்ட் அதே சமயத்தில் கோகு என்ன பண்ணுறான்னா, அவனோட அட்வென்ச்சர், அதாவது அந்த செர்பன்டைன் ரோடில் அவனோட அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுறான். செர்பன்டைன் ரோடை வந்து ட்ராவல் பண்ணி கடக்க ஆரம்பிக்கிறான். இதே டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகனுக்கு பிக்கலோ வந்து செமையாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். இந்த ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா, அதாவது இன்னும் 1 இயர் தான் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலோ என்ன பண்ணுவான்னா, கோகனை வந்து நீ 6 மந்த்ஸ் இந்த டெசர்ட்டில் தனியாக சர்வை பண்ணால் தான் நெக்ஸ்ட் 6 மந்த் நான் உனக்கு ட்ரைனிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகனை வந்து தனியாக அந்த டெசர்ட்டில் சர்வை பண்ண விட்டுறான் பிக்கலோ. இப்போ கோகனை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா கோகன் வந்து இப்போ சின்ன பையன், அண்ட் அவன் வந்து கோகு மாதிரி அவ்வளோ தைரியமாலாம் இருக்க மாட்டான், அண்ட் எல்லா விஷயத்துக்கும் அழுதுகிட்டு இருப்பான். ஸோ ஏன்னா சீச்சி வந்து அப்படி தான் கோகனை வளர்த்துருப்பான். ஸோ கோகன் வந்து அப்படி தான் வளர்ந்துருப்பான். கோகன் வந்து இந்த டெசர்ட்டில் சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஸோ இந்த ஸ்ட்ரகிளை பார்த்த பிக்கலோ வந்து கோகனுக்கே தெரியாமல் கோகனுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணி கோகனோட சர்வைவிங் எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு பிக்கலோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்கலோட ஒரே ஹோப் வந்து கோகன் தான். ஏன்னா கோகு வந்து இன்னும் 1 இயரில் வந்து திரும்பி வரலனா வரப்போகிற 2 சயின்ஸையும் கோகன் வச்சு தான் எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறது வந்து பிக்கலோட பிளான். ஸோ பிக்கலோ வந்து அவனோட பிளானில் வந்து உறுதியாக இருக்கும். அண்ட் அப்போ தான் ஒரு நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோகன் வந்து கிரேட் ஏப்பாக மாறுறான். அதாவது அது வந்து ஒரு ஃபுல் மூன் நைட். அண்ட் அந்த ஃபுல் மூனை பார்த்தோன்னா கோகன் வந்து கிரேட் ஏப்பாக மாறிடுறான். உடனே பிக்கலோக்கு வந்து தெரிஞ்சிது, ஓகே ஃபுல் மூனை பார்த்தா வந்து சயின்ஸ் வந்து ஒரு பெரிய கிரேட் ஏப்பாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலோ என்ன பண்ணுவான்னா, மூனை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுறான். அண்ட் கோகனோட வாலையும் வெட்டி போட்டுடுறான். ஸோ மறுபடியும் கோகனால் கிரேட் ஏப்பாக மாற முடியாது, ஏன்னா மூணும் இல்லை, கோகன் கிட்ட வாலும் இல்லை. அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கலோட ட்ரைனிங் வந்து கோகனை மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. லைக் எப்படின்னா, கோகன் வந்து இந்த எர்த்தோட க்ரூயல்ட்டியை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறான். தனியாக சர்வை பண்ணும்போது அவன் சர்வைவிங்களோட டிஃபிகல்ட்டியும் பார்க்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து கோகனோட அட்வென்ச்சரில் நடந்திருக்கும். கோகன் வந்து ஒரு டையிங் ஸ்டேஜில் இருக்க ஒரு ரோபோ மீட் பண்ணுவோம். ஓகே, அந்த ரோபோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கோகனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அதோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி கோகனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோகன் வந்து ஒரு வூண்டட் டைனோசரை ஹெல்ப் பண்ணுவான். அந்த வூண்டட் டைனோசரை வந்து இன்னொரு வந்து பிரிடேட்டர் டைனோசர் வந்து சாப்பிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாமே கோகனை வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோகனுக்கு வந்து இன்னொரு சான்ஸும் கிடைக்கும். அதாவது மறுபடியும் அவனோட அம்மாவை மீட் பண்ணி அவனோட வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அவனோட கம்ஃபர்டபுளான லைஃப்பை வாழ்கிறதுக்கான மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் கோகன் வந்து கடைசியாக என்ன முடிவு பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு இந்த எர்த்து தான் முக்கியம், நான் எர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன், எர்த்தில் இருக்க மக்கள்லாம் நான் காப்பாற்ற போகிறேன். ஸோ நான் மறுபடியும் என்னோட கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு போனால் அந்த வரப்போகிற சயின்ஸை யார் அழிக்கிறது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கம்ஃபர்டபுள் லைஃபாக இல்லை ட்ரைனிங்காக அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவன் ட்ரைனிங்கை சூஸ் பண்ணுவான். ஸோ இதுதான் பிக்கலோக்கு வந்து கோகன் மேலே வந்து ஒரு சூப்பரான ட்ரஸ்ட்டை வந்து உருவாகும். ஏன்னா கோகன் வந்து இந்த வயசுலேயே அவன் ஃபைட்டிங்க்கு ரெடி ஆகிட்டான் அப்படிங்கிறது வந்து பிக்கலோ வந்து தெரிஞ்சுப்பான்.
இந்த விஷயம்லாம் வந்து கோகனை வந்து ஒரு சூப்பரான சைனாக மாற்றும். அண்ட் இதே டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சூன் டெல்லர் பாபா வந்து கோகுவோட மெசேஜ் வந்து புல்மா டீம் கிட்ட பாஸ் பண்ணுறாங்க இல்லையா. அண்ட் இதே சமயத்தில் யாஜிரோபியும் புல்மா டீம் வந்து மீட் பண்ணுறான். யாஜிரோபி வந்து என்ன சொல்கிறான்னா, காமி வந்து யாம்சா அண்ட் டிஎன் சோசு அண்ட் கிர்லின் இவங்க 4 பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறான். ஏன்னா காமி வந்து இவங்க 4 பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்து இவங்களையும் பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதனால் யாஜ்ரூபி மூலியமாக அவர் வந்து மெசேஜை பாஸ் பண்ணுவார். ஸோ புல்மா டீம் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன், யாம்சா, சோசு இவங்க எல்லாரையுமே கேதர் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே காமி கிட்ட வந்து ட்ரைனிங் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ இப்போ காமி கிட்ட யாரெல்லாம் ட்ரைனிங் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாஜ்ரூபி, யாம்சா, டிஎன், சோசு அண்ட் கிர்லின் இவங்க 5 பேரும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் இவங்க 5 பேர் ட்ரைனிங் எடுக்கும்போது நம்ம யாஜ்ரூபி பற்றி உங்களுக்கே தெரியும். யாஜ்ரூபி வந்து ட்ரைனிங் எல்லாம் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். ஸோ அவன் சும்மா அங்கே போய் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். பட் மிச்சம் இருக்க 4 பேருமே ட்ரைனிங் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. அண்ட் புல்மா அண்ட் மாஸ்டர் ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி அவங்க டிராகன் பால்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் கோகு வந்து ரிவைவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் ஆஃப்டர் லைஃப்பில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுவும் செர்பன்டைன் ரோடில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கான். 1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் லாங் இல்லையா ஸோ அந்த ரோட். ஸோ அதனால் நிறைய எபிசோட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார் கோகு. கடைசியாக கோகு வந்து கிங்காயோட பிளேஸ்க்கும் வந்துடுவார். அண்ட் அங்கே வந்தால் அங்கே கிங்காய் பிளானட்டோட கிராவிட்டி எர்த்தை விட 10 டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கோகு வந்து அந்த இடத்துல தான் ட்ரைனிங் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிங்காய் வந்து சொல்லுவார். அண்ட் கோகுவால் அங்கே ஃபஸ்ட் டைம் போகும்போது நிற்கவே முடியாது. ஏன்னா 10 டைம்ஸ் கிராவிட்டிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் கிங்காய் வந்து அந்த இடத்துல வந்து கோகுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு. இதே டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் ஸ்பேஸில் அதாவது வெஜிடா அண்ட் நாப்பா எர்த்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் டைமரை ரீசெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளானெட்டில் வந்து ஒரு டைம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுக்கிறாங்க. அந்த பிரேக் எடுக்கும்போது அந்த பிளானெட்டில் எந்த மாதிரி ஸ்பீசிஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு பக் லைக் ஸ்பீசிஸ் தான் இருப்பாங்க. ஸோ வெஜிடாக்கு வந்து அப்போ போர் அடிச்சிடும். அதாவது இந்த 6 மாதமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ போர் அடிச்சிடும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, நம்ம இங்கே ஒரு சின்ன கேம் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுவாங்க. அதாவது வெஜிடாவும் நாப்பாவும். அப்போ தான் அங்கே அந்த வேர்ல்டோட ஸ்பீசிஸ் வருவாங்க. ஸோ அவங்க வந்தோன்னே என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன இன்ட்ரூடர்ஸ் வந்திருக்கீங்க, ஸோ உங்களை நாங்கள் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கைது பண்ணிட்டு போயிட்டு அவங்களோட ஜெயிலில் அடைச்சி வச்சிருவாங்க. ஸோ அந்த ஜெயிலில் அடைச்சி வச்சோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சின்ன சின்ன கிளாடியேட்டர் கேம்ஸ்லாம் நடக்கும். ஸோ அந்த கிளாடியேட்டர் கேம்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாப்பா அண்ட் வெஜிடா 2 பேருமே சூப்பராக சண்டை போட்டு அங்கே இருக்க எல்லாருமே டிஃபீட் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே நிறைய பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் கூட வரும், அதெல்லாம் டிஃபீட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேம்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு அவங்களோட டிக்டேட்டர் ரூலரும் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவங்களையும் டிஃபீட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. இவங்க கிளம்பி எர்த்துக்கு தான் போவாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க கிளம்பி அந்த பிளானட்டோட ஆர்பிட்டை விட்டு வெளியே வந்து அந்த பிளானட்டை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளானட்டை ஒரே பிளாஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிய வருது வெஜிடா நாப்பா வந்து எந்த அளவுக்கு ஒரு க்ரூவலான வில்லன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. எந்த ஒரு மெர்சியும் காமிக்காமல் எந்த ஒரு பிளானட்டையும் டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் இந்த 2 பேரும். ஸோ அண்ட் அவங்க 2 பேரும் அசால்ட்டாக அந்த பிளானட்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு மறுபடியும் எர்த்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ எர்த்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமி வந்து ஜி ஃபைட்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் பிக்கலோ கோகனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். அண்ட் கிங்காய் வந்து கோகுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. புல்மா டீம் வந்து டிராகன் பால்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க. அதாவது வெஜிடா நாப்பா வரும்போது கரெக்டாக கோகு வந்து ரீகவர் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கிங்காயோட பிளேஸில் இருக்க கோகு வந்து கிங்காய் கிட்ட இருந்து 2 செமையான டெக்னிக் கற்றுக்கிறாரு. அது என்னென்ன டெக்னிக் தான், ஸ்பிரிட் பாம் அண்ட் கயோகென். ஸோ இந்த 2 டெக்னிக் தான் நம்ம கிங்காய் வந்து கோகுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இதான் அவரோட அல்டிமேட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாரு. அண்ட் கயோகெனை பற்றி கிங்காய் வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது கயோகெனை வந்து நீ 2 டைம்ஸ் பவர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். அதாவது கயோகனோட பவரை 2 மடங்கு அதிகமாக நீ யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே சமயத்தில் நீ கயோகனோட பவரை 3 மடங்கு அதிகமாக யூஸ் பண்ணால் உன்னோட உடம்பே அதை அழிச்சிரும். ஸோ அதனால் நீ எப்பவுமே கயோகனை வந்து 2 மடங்கு பவரோட தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோகுக்கு வந்து ஒரு சின்ன வார்னிங் கொடுப்பாரு. கோகுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கயோகனையும் கற்றுப்பான். அண்ட் இதெல்லாமே நடந்து முடிக்க மொத்தமாக 5 மாதம் ஆகிடும். அண்ட் அப்போ தான் கிங்காய் அண்ட் காமி ஸோ இவங்க வந்து சென்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது வெஜிடா நாப்பா வந்து இடத்துக்கு வர சென்ஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுவோட ட்ரைனிங்கும் கிங்காய் கிட்ட முடிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி ஜி ஃபைட்டர்ஸோட ட்ரைனிங்கும் காமி கிட்ட முடிஞ்சுது. ஸோ கோகனோட ட்ரைனிங்கும் பிக்கலோ கிட்ட முடிஞ்சுது. கம்ப்ளீட்டாக எல்லா ட்ரைனிங்கும் முடிஞ்சிருச்சு. அண்ட் அதே சமயத்தில் வெஜிடா அண்ட் நாப்பா 2 பேரும் எர்த்தோட ஆர்பிட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்மாவோட டீம் கோகு வந்து ரீகவர் பண்ணிடுறாங்க. ஸோ கோகு வந்து இப்போது காமியோட பிளேஸில் இருக்காங்க. அவன் வந்து ரீகவர் ஆயிடுறான். பட் அவன் கிங்காயோட பிளேஸ்லேயே தான் இருக்கான். எர்த்துக்கு வந்து திரும்பி வரல. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இப்போ கிங்காய் என்ன சொல்லுவார்னா, நீ மறுபடியும் எர்த்துக்கு வந்து செர்பன்டைன் ரோடு மூலியமாக தான் ட்ராவல் பண்ணி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் கோகு அது கேட்பான், ஏன்னா இப்போ செர்பன்டைன் ரோடு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கிங்காய் சொல்லுவார், நீ முன்ன இருந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க, உன்னால் முன்னே ட்ராவல் பண்ண முடிஞ்சதோட இப்போ 5 to 6 டைம்ஸ் உன்னால் ஸ்பீடாக ட்ராவல் பண்ண முடியும் செர்பன்டைன் ரோட்டில் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் கோகுவை. அண்ட் கோகுவும் அதே மாதிரி அவன் செர்பன்டைன் ரோட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வெஜிடா அண்ட் நாப்பா எர்த்துக்கு வந்து இறங்குறாங்க.
வந்து இறங்கின உடனே பார்த்த எல்லா இடத்தையும் கண்ணா பின்னான்னு டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க நம்ம வெஜிடா அண்ட் நாப்பா. இடத்துல இருக்க எல்லாருமே செம பயத்தோடு இருக்காங்க. இப்போ வெஜிடா அண்ட் நாப்பா இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் பால் தான். ஸோ அவங்க இப்போ பிக்கலோவை தேடி போகிறாங்க அண்ட் பிக்கலோவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கலோ, கோஹன் அண்ட் கிர்லின் 3 பேரும் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் நாப்பா அண்ட் வெஜிடா வந்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் தெரியும். ஸோ இவங்கலாம் நாப்பா அண்ட் வெஜிடா கூட சண்டை போடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அங்கே வந்து வெஜிடா பிக்கலோ பார்த்து என்ன சொல்லுவானா, நீ ஒரு நாமிக்கன், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலோ பார்த்து கேட்பான். அப்போ தான் பிக்கலோக்கும் காமிக்கும் தெரிய வருது, அதாவது அவங்க ஒரு ஏலியன் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது, நாமிக்கன் ரேஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. காமிக்கு வந்து அவரோட பாஸ்ட்லாம் கண்டிப்பாக மறந்து போயிருக்கும். ஸோ அதனால தான் அவர் வந்து ஒரு ஏலியன் ரேஸ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இப்போது வெஜிடா சொன்னோன்னா அவருக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வரும். அதாவது அவர் சின்ன வயசில் இந்த இடத்துக்கு வந்தது, ஸோ எல்லாமே அவருக்கு வந்து ஞாபகம் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக்கலோ பார்த்து வெஜிடா இன்னொரு வார்த்தையும் சொல்லுவான். என்ன சொல்லுவானா, உங்கள் பிளானட்லேயே பவர்ஃபுல்லான டிராகன் பால்ஸ் இருக்குமே, அதை விட்டுட்டு நீ இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலோ பார்த்து கேட்பான். பிக்கலோவுக்கும் அதுக்கான உண்மையான அர்த்தமும் புரியாது, யாருக்குமே அதுக்கான உண்மையான அர்த்தம் புரியாது. ஏன்னா இவங்க இது வரைக்கும் நினச்சிட்டு இருப்பாங்க அதாவது ஒரே ஒரு டிராகன் பால் தான் இருக்குது, ஸோ அந்த டிராகன் பால் இடத்துல மட்டும்தான் இருக்குது, அது வந்து காமி தான் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இப்போது பிக்கலோ அண்டு கிர்லினுக்கு தெரியும், அதாவது இன்னொரு டிராகன் பாலும் இருக்குது, அது நாமிக்கன் அப்படிங்கிற ஒரு பிளானெட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போது கிர்லின் அண்டு பிக்கலோவுக்கு தெரிய வரும். அண்ட் பிக்கலோ அதுக்கு நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த உன்னை டெஸ்ட்ராய் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ தான் வெஜிடா சொல்லுவான், நான் நல்லா சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இவங்களை அவ்வளோ சீக்கிரமாக அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாப்பா கிட்ட சைபர்மேனை ரிலீஸ் பண்ண சொல்லுவான். இந்த சைபர்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஏலியன் ரேஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தக் லைக் ஏலியன் ரேஸ். ஓகே, ஸோ அதாவது யாரை ஆர்டர் போட்டாலும் அவங்களுக்கு இல்லை சண்டை போடுற மாதிரி ஒரு தக் லைக் ஏலியன் ரேசஸ். பட் இவங்களே ரொம்ப பவர்ஃபுல். நாப்பா மொத்தம் 6 சைபர்மேனை வந்து ரிலீஸ் பண்ணுறான். ஓகே, அப்போ தான் அங்கே டிஎன், ஜோசு அண்ட் யாம்சா வராங்க. இவங்க வந்து நம்ம பிக்கலோவுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. உடனே வெஜிடா சொல்லுவான், ஓகே உங்கள் சைடும் 6 பேர் இருக்கீங்க, என்கிட்டயும் 6 சைபர்மேன் இருக்குது, நம்ம போட்டி வச்சு பார்த்துக்கலாம், யார் ஜெயிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி போட்டி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடா வந்து சைபர்மேனை வந்து போட்டிக்கு அனுப்பி வைப்பான். அண்ட் அதே மாதிரி சி ஃபைட்டர்ஸும் 1 vs 1 சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகிறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு சண்டை யாருக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர்மேனுக்கும் யாம்சாவுக்கும் நடக்குது. அதாவது ஒரு சைபர்மேன் வந்து யாம்சாவை கூட சண்டை போட வரும். இந்த சண்டையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைபர்மேன் வந்து யாம்சாவை செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் மூலிமா யாம்சாவை கொன்னுடும். அண்ட் புல்மா டீம் வந்து இதை வந்து டிவியில் லைவாக டெலிகாஸ்ட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. இது எப்படி லைவாக டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தோட மீடியா ஃபுல்லாக வந்து இந்த ஃபைட்டை வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு எர்த்தோட டெஸ்டினி ஃபைட் இல்லையா, அதாவது எர்த்தை அழிக்க வந்தவங்க வந்து சி ஃபைட்டர்ஸ் வந்து தடுத்து நிறுத்திருப்பாங்களே. ஸோ அதனால் இந்த ஃபைட்டை வந்து எல்லாருமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து புல்மாவோட டீமும் பார்த்துட்டு இருப்பாங்க. யாம்சா செத்ததை பார்த்து புல்மா அண்ட் மாஸ்டர் ரோசி எல்லாமே செமையாக அழுதுட்டு இருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே கிர்லின் என்ன பண்ணுவான், கிர்லின் செம கோவத்தோட செம டென்ஷன் ஆகிடுவான். ஏன்னா யாம்சாவையும் அந்த சைபர்மேன் அழிச்சிருங்களா. ஸோ கிர்லின் செம டென்ஷனாக என்ன பண்ணுவான்னா, ஸ்லோ மூவிங் பீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீமை ரிலீஸ் பண்ணுவான். அந்த பீம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 சைபர்மேனை ஒரே அட்டாக்கில் கொண்டுடும். ஓகே, ஸோ இப்போ 5 சைபர்மேன் வந்து செத்து போயிருப்பாங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு சைபர்மேன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அந்த ஒரு சைபர்மேன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஹனை வந்து அட்டாக் பண்ண வரும். உடனே பிக்கலோ வந்து கோஹனை காப்பாற்றுறதுக்காக அந்த சைபர்மேன் அடிச்சு கொண்டுவான். ஸோ இப்போ சைபர்மேன் எல்லாமே செத்து போயிடும். இப்போ நாப்பா சொல்லுவான், நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் தான், அண்ட் இப்போ நீங்கள் எல்லாமே சாக போகிறீங்க, ஏன்னா நான் உங்க கூட சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாப்பா வந்து சண்டைக்கு வரான். இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது கோக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் செர்பென்டைன் ரோட வந்து கிராஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா செர்பென்டைன் ரோடு வந்து ரொம்ப லாங். ஸோ அதனால் அவன் அதை இன்னமும் கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். நாப்பாக்கும் சி ஃபைட்டர்ஸ்க்கும் நடக்கிற சண்டை வந்து ரொம்ப பயங்கரமாக நடக்குது. இந்த சண்டையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடா சொல்லிடுவான், அதாவது பிக்கலோ மட்டும் உயிரோட விட்டுற சொல்லுவான். ஏன்னா பிக்கலோ தான் ஒரு நாமிக்கன் அண்ட் அவனுக்கு வந்து டிராகன் பாலை பற்றின ரகசியம் தெரியும். ஸோ நீ மிச்சம் யாரை வேணா கொண்டுடு, அந்த பிக்கலோ மட்டும் கொண்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு நாப்பா கிட்ட சொல்லுவான். நாப்பாவும் அதுக்கு சரி, நான் பிக்கலோ மட்டும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாருமே அடிச்சிட்டு இருப்பான். இப்போ சண்டை யாருக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன், ஜோசு அண்ட் நாப்பா இவங்க 3 பேருக்கும் நடக்கும். இந்த சண்டையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎனோட கையை வந்து நாப்பா ஒரே அடியில் உடச்சு போட்டுறான். அதாவது உடச்சு போட்டுறான்னு சொல்லுவேன், பிச்சு போட்டுறான்னு சொல்லுவேன். ஏன்னா கை வந்து துண்டா போய் விழுந்துடும். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல் நம்ம நாப்பா. அண்டு சோசு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎனோட லைஃப்பை காப்பாற்றுறதுக்காக அவனோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். அதாவது நாப்பா மேலே போய் செல்ஃப் டெஸ்ட்ரக்டை யூஸ் பண்ணுவான். ஸோ செல்ஃப் டெஸ்ட்ரக்டை யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சோசுவும் செத்து போயிடுவான். பட் அந்த செல்ஃப் டெஸ்ட்ரக்டால் நாப்பாவுக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. ஸோ சோசு வந்து அவனோட உயிரை வந்து வேஸ்ட்டாக காலி பண்ணியிருப்பான். அண்ட் டிஎன் இதை பார்த்து சமயசாக ஆயிடுவான். ஏன்னா சோஸோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அதை யூஸ் பண்ணி நாப்பாக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுவான். டிஎன் வந்து அந்த இடத்துல மயக்கப்பட்டு விழுந்துருவான். ஏன்னா அவனுக்கு ஒரு கை வேறு இருக்காது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வரும் ரொம்ப வீக்காக இருப்பான். ஸோ அதனால் மயக்கப்பட்டு விழுந்துருவான். இப்போ பிக்கலோவும் குருலினும் நாப்பா கூட சண்டை போட்டுருப்பாங்க. ஏன்னா பிக்கலோ இப்போது பேலன்ஸ் இருக்கிறது பிக்கலோ அண்ட் கிர்லின் 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அண்ட் கோஹனையும் பிக்கலோ வந்து சண்டைக்கு கூடுவான். பட் கோஹன் வந்து நாப்பாவை பார்த்து பயந்துக்கிட்டு சண்டைக்கு வரமாட்டான். ஏன்னா நாப்பா வந்து டிஎன் அண்ட் சோசோ இவங்க 2 பேர் கூட சண்டை போடுறது பார்த்து கோஹன் வந்து ரொம்ப பயந்துருப்பான். ஏன்னா கோஹன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டையை வந்து பார்த்ததே இல்லை. ரொம்ப டெத் ஃபைட் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சண்டை வந்து கோஹன் பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ அதனால கோஹன் வந்து ரொம்ப பயத்தில் இருப்பான். கடைசியாக டிஎன் என்ன பண்ணுவான்னா, பிக்கலோ அண்ட் கிர்லினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவனோட அல்டிமேட் பீமான கிக்கோஹோவை யூஸ் பண்ணி நாப்பாவை அட்டாக் பண்ணுவான். பட்
இந்த பீமும் நேப்பா ஒன்றுமே பண்ணாது, நேப்பா ஒன்றுமே இருக்காது. அண்ட் கடைசியாக இந்த பீமை யூஸ் பண்ணதால் நம்ம டிஎனும் செத்து போயிடுவான். ஏன்னா டிஎன் வந்து அவனோட கடைசி என்ன சொல்கிறது லெஃப்டாக இருக்க எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த பீமை யூஸ் பண்ணுவான். பட் அதுவும் நேப்பா ஒன்றுமே பண்ணாது. நேப்பா அப்படியே ஸ்டெடியாக தான் நிற்பான். அண்டு இந்த பீமை யூஸ் பண்ணதுக்குமா டிஎனும் செத்து போயிடுவான்.